எப்படிப்பா மனசார கொடுக்குறடா கண்ணு? எங்க ரெடி பண்ற? போனவா. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கடைகளில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைக்காரர்களின் பொறுப்பற்ற செயல்களால் டென்ஷன் ஆகும் நிலைதான் ஏற்பட்டது. முதலில் 50 ரூபாய்க்கு ஷவர்மா என ஆஃபர் போடப்பட்டிருந்த அரேபியன் ஹோம் ஃபுட் கடைக்குள் சென்ற உணவு பாதுகாப்பு அதிகாரி வெந்து கொண்டிருந்த சிக்கனை எடுக்க சொன்னார். பெப்பர் தடவி வைக்கப்பட்டிருந்த சிக்கனை பிச்சு பிச்சு மோர்ந்து பார்த்த அவர், இதில் ஏதோ பச்சை கலரில் இருக்கிறதே, அது என்ன என கேட்க கடைக்காரரோ மின்ட் பிளேவர் என பதிலளித்தார். பின்னர் ஷவர்மாவிற்காக தயார் செய்து வைக்கப்பட்ட சிக்கனை கத்தியால் வெட்டி எடுத்து பார்த்த சதீஷ்குமார், கலர் பவுடரை மிக்சிங் செய்து எப்படி கொடுக்கிறீங்க என கேள்வியால் துளைத்தெடுத்தார். மசாலா சாஸ் வைக்கப்பட்டிருந்த பாட்டில்கள் தூசு பிடித்து போயிருந்ததோடு மயோனஸும் துர்நாற்றம் அடித்தது. இதுல கலர் போட்டீங்களா இல்லையா? இது எப்படிப்பா மனசார கொடுக்குறடா கண்ணு? எப்படி போடுற பாரு, இதெல்லாம் கலர், பூரா கலர். அதற்குள்ளாக அதிகாரி சதீஷ்குமாருடன் வந்தவர்கள் வாளி நிறைய இருந்த மயோனஸை பார்த்து போட்டு கொடுக்கவே அவரும் அந்த பக்கெட்டை கிண்டி கிளறியபடியே, ஒரு நாளைக்கு இவ்வளவு மயோனஸா தயாரிக்கிறீங்க என அதிர்ச்சியாகினார். கடைக்காரரும் பூம்பூ மாடு போல ஆமா என பதிலளிக்கவே அதனை நம்பாத அதிகாரி சதீஷ்குமார், சரி எந்த இடத்துல தயாரிக்கிறீங்கன்னு கேட்டு அந்த இடத்திற்கு வாங்க என கூப்பிட்டார். இதனை எதிர்பார்க்காத கடைக்காரர் திரு திருவென முழித்தார். உண்மையிலே சந்தேகமா சொல்றேன். எங்க இருக்கு? அத்தோடு கடையில் இருந்த கெட்டுப்போன சிக்கன் ஷவர்மாவை வெளியில் எடுத்து வந்து குப்பை தொட்டியில் கொட்டினார். உடலுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் கலர் பொடிகளை சிக்கனில் கலந்து வைத்திருந்த நிலையில் அந்த சிக்கன் எல்லாவற்றையும் குப்பையில் கொட்டவே குப்பை தொட்டியே நிரம்பி விட்டது. பின்னர் கடைக்கும் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. பின்னர் அருகில் இருந்த எக்ஸலன்ஸ் பிரியாணி என்ற மற்றொரு கடைக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஃப்ரீசரை திறந்து ஆய்வு செய்தனர். சிக்கன் 65ல் போட வைத்திருந்த கலர் பொடி டப்பாவை எடுத்து குப்பையில் தூக்கி வீசியதோடு சிக்கன் பிரியாணி என எல்லா உணவுப் பொருட்களையும் அள்ளி கொண்டு வந்து குப்பை தொட்டியில் கொட்டி அப்புறப்படுத்தினர். கடைசியாக பேலஸ் என்ற பிரியாணி கடையில் ஆய்வு செய்த போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ட்விஸ்டே காத்திருந்தது. வேக வைத்த நூடுல்ஸை ஃப்ரீசரில் வைத்திருக்கவே முதல் நாள் இரவு வேக வைத்த நூடுல்ஸை மறுநாளும் போடத்தானே இப்படி வைத்திருக்கிறீர்கள் என்றதோடு குப்பையில் தூக்கி கொட்ட சொல்லி உத்தரவிட்டனர். கடையின் முன்னால் கல்லாவிற்கு அருகிலேயே சாப்பாடு வைப்பதற்காக 6 பாத்திர கம்பார்ட்மெண்ட்கள் இருந்தன. வேக வேகமாக அதனை திறந்து பார்த்த அதிகாரி சதீஷ்குமார் அதிர்ச்சியாகி கடைக்காரரை அழைக்க, ஏதோ கெட்டுப்போன பொருள்தான் இருக்கிறது என நினைத்தால் உள்ளே 2 ஃபியூஸ் போன குண்டு பல்புகள் இருந்தன. அதே போல மற்ற கம்பார்ட்மெண்ட்களையும் திறந்து பார்க்க ஒரு பாத்திரத்தில் காலி டப்பாவும் ஒரு பாத்திரத்தில் பீந்து போன வேஸ்ட் வாழை இலைகளும் இன்னொரு கம்பார்ட்மெண்டில் செல்போன் சார்ஜரும் இருந்தன. அதே கடையில் சமையல் கூடத்திற்கு சென்ற அதிகாரிகள் இன்னும் அதிர்ந்து போய் கெட்டுப்போன சிக்கன், சோறு என எல்லாவற்றையும் அள்ளி குப்பையில் கொட்டி அளித்தனர். பல நாட்களாக பதப்படுத்தி வைத்திருந்த சிக்கன், கெட்டுப்போய் சாப்பிடவே தகுதியற்ற நிலையில் இருந்த சாப்பாடு என எல்லாமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் 60 கிலோ சிக்கன் 70 கிலோ வடித்த சாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றதோடு பலமுறை சோதனை செய்து அறிவுறுத்தினாலும் இப்படித்தான் செய்கிறார்கள் என ஆதங்கப்பட்டார். சாதமே ஒரு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க ஒரு 60-70 கேஜிக்கு மேலே இருக்கும். ஒரு ஷவர்மா ஷாப் போனோம், அந்த ஷவர்மா ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 60 கேஜி இருக்கும். அந்த சிக்கனை ஃபுல்லாகவே எடுத்து நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அந்த கடைக்கும் இப்போ வச்சு சீல் வச்சிட்டோம்.